இந்த அற்புதமான கேம்பிரிட்ஜ் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே பங்கேற்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, எல்லோரும் கூட மேடையிலே கலை நிகழ்ச்சிக்காக உங்களை தயார்படுத்தி தயாராக வந்திருக்கின்றீர்கள். நந்தி போல நாங்கள் இடையிலே புகுந்து உங்கள் கலை நிகழ்ச்சிக்கு இடையில இந்த நிகழ்ச்சியும் கூட வைத்திருக்கின்றோம். பரிசு கொடுக்கின்ற நிகழ்ச்சி, முக்கிய விருந்தினர் உங்களை சார்ந்து பேசக்கூடிய நிகழ்ச்சி, உங்களுக்காக யாரெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி. நாம் அனைவரும் கூட இங்கே அமர்ந்திருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணமானவர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த அற்புதமான பள்ளியினுடைய தாளாளராக, கரஸ்பாண்டண்டாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் தயாசங்கர் அவர்கள், இதனுடைய அகாடமிக் கோஆர்டினேட்டராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி மேடம் ஆர்த்தி தயாசங்கர் அவர்கள், மாணவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ரோல் மாடலாக இருந்து இந்த கல்லூரியினுடைய பிரின்சிபலாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேடம் டாக்டர் ரெஜி பென்னி அவர்கள், வைஸ் பிரின்சிபலாக இருந்து இந்த பள்ளியை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மேடம் ஜெயலட்சுமி அவர்கள், கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ நண்பர்கள் உங்களுக்காக தினமும் பாடம் எடுத்து உங்களை செதுக்கிக் கொண்டிருக்கின்றார். எனக்கு இடப்பக்கத்தில் வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள், குறிப்பாக உங்களுடைய சாஃப்ட் ஸ்கில், யோகா, சிலம்பம், கராத்தே, ஸ்கேட்டிங், பரதநாட்டியம், எல்லா ஸ்போர்ட்ஸ், அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், நான் டீச்சிங் அசிஸ்டன்ட் என்று சொல்லுவோம், பாடம் நடத்தவில்லை என்றாலும் கூட உங்களுக்காக தினமும் பணி செய்யக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள், இந்த பள்ளியினுடைய சகோதரர் வாட்ச்மேன் அவர்களிடமிருந்து ஆரம்பித்து நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருந்து அனைத்து குழந்தைகளையும் கூட நன்றாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப் அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, ஒரு மாலை நேரத்தில் பெற்றோர்கள் தினமும் உங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவீங்க. கனவுகளோடு, காலையிலே அவசரத்தோடு, பள்ளி முடிந்து வந்த பிறகு என்ன பாடம் அன்னைக்கு நடத்தியிருக்காங்க, அடுத்த நாள் அந்த குழந்தை என்ன செய்து விட்டு அந்த பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று தினமும் உங்களுக்கு வேலை இருக்கும். ஆனால் இந்த ஒரு நாள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்காக மேடையின் மீது பல விதமான வேஷங்களை அணிந்து உங்களை மகிழ்விப்பதற்காக உங்களுடைய குழந்தைகள் இந்த நாளை ஆனுவல் டேல உங்களுக்காக வந்திருக்காங்க. இந்த மாலை பொழுதுல ஒரு பெற்றோரும் கூட இங்க வந்து அமர்ந்து ஒரு 2-3 மணி நேரம் இந்த பள்ளி எங்கே சென்று கொண்டிருக்கிறது, இந்த பள்ளியினுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இந்த பள்ளியினுடைய இலக்கு என்ன, உங்களுடைய மாணவ செல்வங்களை எந்த அளவுக்கு, குழந்தை செல்வங்களை இந்த பள்ளி தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு நேரமாக ஒரு வருடமும் கூட ஒரு பள்ளியினுடைய ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. 2011 57 குழந்தைகளை வைத்து ஆரம்பித்த 67 குழந்தைகளை வைத்து ஆரம்பித்த இந்த பள்ளி இன்னைக்கு 780 குழந்தைகளை தாண்டி கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக திருநெல்வேலியில் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக, நல்ல மாணவ செல்வங்களை உருவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது. மேடையிலே சில சாதனையாளர்களை பார்த்தோம். 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்கள், சென்டம் வாங்கினவங்க, தமிழில் மேத்தமேட்டிக்ஸில் சென்டம் வாங்கினவங்களை பார்த்தோம். குறிப்பாக சில ஆசிரியர்களுக்கு இங்கே மரியாதை செய்யப்பட்டது. இதெல்லாம் பார்த்துவிட்டு முக்கிய விருந்தினராக என்னை பேசுவதற்கு அழைத்திருக்கின்றீர்கள். குழந்தைகளுக்கு நிறைய கேள்வி இருக்கும். அந்த நிறைய கேள்விகள் என்ன கேட்பாங்கன்னு ஒரு கெஸ் பண்ணி நானே கூட என்னுடைய பேச்சில் பேசுவதற்காக முயற்சி செய்கின்றேன். அதை தாண்டி அவர்களுக்கு கேள்வி இருக்கும் பொழுது அது பதிலளிப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளை, இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பொழுது எனக்கும் என்னுடைய பள்ளியினுடைய ஞாபகம், எந்த ஆனுவல் டேவும் ஞாபகம் கிடையாதுங்க. எந்த ஆனுவல் டேல வந்து எந்த சீஃப் கெஸ்ட்டை பற்றி எனக்கு தெரியாது. சீஃப் கெஸ்ட்லாம் வருவாங்க, 1 மணி நேரம் பேசுவாங்க, ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் போயிடும். ஆனால் குழந்தை செல்வங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இந்த வயசில் நம்ம பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசும் பொழுது அவங்க இன்னைக்கு இருக்கிறது வந்து ஜாலியாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும், டான்ஸ் ஆடணும், ட்ராமா போடணும், ஸ்கிட் பண்ணணும். நம்ம அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க, நம்ம பயப்படாமல் ஸ்டேஜ் ஏறி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிடுவோமா அப்படின்னு. நானும் இவர்களை போல 6ஆம் கிளாஸ் இருக்கும் பொழுது
என்னுடைய பள்ளியில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்க. ஆனால் ப்ராக்டிஸ் ரிஹர்ஸ் எல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனால் ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் தான் வரல. அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்கும் பொழுது கையும் வரவில்லை, காலும் வரவில்லை. அதனால் நான் ஏறி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்தேன். உடனே டீச்சர் பார்த்தாங்க, மைக் எடுத்து, இது ஒரு நடிப்பு தான், இந்த கேரக்டர் பக்காவாக எப்படி நிற்கிறாரு பாருங்க அப்படின்னாரு. அதெல்லாம் இன்னைக்கு பசுமையாக ஒரு நினைவு, ஒரு ஞாபகம். எல்லா குழந்தையும் இன்னைக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. அப்பா அம்மா பார்க்குறாங்க, நம்ம டீமோட இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு. அதனால் ஜாலியாக இருக்க வேண்டிய நேரம். அதனால் ரொம்ப சீரியஸாக சில விஷயங்கள் பேசாமல் ஒரு 2-3 கருத்துக்களை மட்டும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு, குறிப்பாக அவருடைய பெற்றோர்களுக்கு வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசை, ஒரு ஆவல். இந்தியாவிலே மிக வேகமாக மாறுகின்ற ஒரு துறை என்பது கல்வித்துறை. போன வருஷம் நீங்க என்ன படிச்சீங்களோ இந்த வருஷம் அது மாறி இருக்கும். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒருக்கா மாறுது, பேட்டர்ன் மாறுது, சிலபஸ் மாறுது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெஸ்ட் எல்லாமே மாறுது. இப்போ உதாரணத்திற்கு நான் கல்லூரியிலே படித்த பொழுது, பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போகும் என்று நினைத்த பொழுது நீட்டு பரீட்சை இல்லை, இன்னைக்கு நீட் இருக்கு. அகில இந்திய அளவில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு CUETன்னு ஒன்று இருக்கு, காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு இருக்கு. நாங்கள்லாம் இதை படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 10-12 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவோம். ஒரு கல்லூரிக்கு ஒரு பரீட்சை எழுதுவோம். இன்னைக்கெல்லாம் மாறிடுச்சு. அதன் பின்பு சிவில் சர்வீஸ் என்று சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதும் பொழுது 5 வருடத்துக்கு ஒரு முறை சிலபஸே மாறும், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாறும். அதனால் எந்த துறையில மாற்றம் நடக்கிறதோ இல்லையோ, கல்வித்துறையிலே மாற்றம் என்பது தினம் தினம் நடக்கும், நடந்து கொண்டிருக்கும். அதை நாம் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். ஏன்னா உலகம் மாறுது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பிளாக் செயின் டெக்னாலஜி என்கின்ற ஒரு டெக்னாலஜி இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை. 5 ஆண்டுகளுக்கு முன்பு மிஷின் லேர்னிங் இல்லை, 10 ஆண்டுகளுக்கு முன்பு நியூரல் லேர்னிங் இல்லை. இல்லை, நான் படிக்கும் பொழுது இல்லை. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் மிக முக்கிய துறையாக இதுதான் இருக்கிறது. பிளாக் செயின் டெக்னாலஜி, நியூரல் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், இதெல்லாம் தான் நம்முடைய குழந்தைகள் அமெரிக்காவில் போய் மேற்படிப்பு படிக்க வேண்டும், இந்தியாவிலே மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார்கள். எதற்கு நான் சொல்றேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு தந்தை தாய்க்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. பள்ளியில இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பிரின்சிபல்கள், வைஸ் பிரின்சிபல் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் கூட அந்த குழந்தைகளுக்கு ஒரு முதல் டீச்சராக இருக்க வேண்டிய கடமை ஒரு பெற்றோருக்கு இருக்கு. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்றோம். தெய்வத்திற்கு முன்பாக குருவை வைத்திருக்கின்றோம், குருவைக்கு முன்பாக நம்முடைய அப்பாவை வைத்திருக்கின்றோம், அப்பாவுக்கு முன்பாக அம்மாவை வைத்திருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு நிறைய இடத்துல அப்பா அம்மா 2 பேருமே பிஸி ஆயிட்டோம். நம்மளுடைய வேலையை செய்வதற்கே நமக்கு நேரம் இல்லை. 2 பேரும் ஓடுறோம், 2 பேரும் பொருள் தேடுவதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நம்ம குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கும், பிரியமா இருக்கும், அவங்க நினைக்கிறத வாங்கி கொடுக்குறோம், அன்பா இருக்கும். ஆனால் குழந்தைக்கு நம்மால் ஆசிரியராக இருக்க முடியவில்லை என்பது எல்லாத்து வீட்டிலையுமே நாம் பார்க்கக்கூடிய ஒரு பொது பிரச்சனையாக இருக்கிறது. இது உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கழித்து நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும் பொழுது, ஒரு குழந்தையை எப்படி வளர்த்தோம், ஒரு பெற்றோராக ஜெயித்தோமா என்பதை மட்டும்தான் இந்த உலகம் பார்க்க போகிறதோ தவிர, வாழ்க்கையிலே வேறு எங்கு ஜெயிச்சோம் என்பதை இந்த உலகம் பார்க்க போவது கிடையாது. பெற்றோராக நம்முடைய கடமையை சரியாக செய்தோமா? எனக்கும் அந்த பிரச்சனை. இப்ப அரசியல முழு நேர வேலை, ஓடிக்கொண்டிருக்கின்றோம், அதிகமாக நேரம் கொடுக்கவில்லை. அது சரி செய்வதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். இங்க இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். நீங்களும் அந்த முயற்சி எடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு, குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க ஒரு ஆசிரியராக இருந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை அதிகரித்திருக்கிறது. இது கேட்கலாம், ஏன்னு கேட்கலாம். ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்குள்ள, பள்ளி வளாகத்துக்குள்ள செலவு செய்யக்கூடிய நேரம் என்பது ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம். ஆனா அந்த குழந்தை 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 16 - 18 மணி நேரம் யாரோடு செலவு செய்கின்றார் என்றால் தந்தை தாயோட. என்னதான் அந்த காலேஜில் பிரின்சிபல் ரெஜி மேடம் வந்து, தம்பி நீ பொய் சொல்லக்கூடாது, தம்பி நீ சிக்னலை பிரேக் பண்ணக்கூடாது, தம்பி நீ பெரியவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும், தம்பி நீ வந்து எல்லாத்தையும் சமமாக நடத்தணும், நம்ம சமுதாயத்தில் ஏற்றம் தாழ்வு, ஜாதி மத பேதம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த 8 மணி நேரம் அதை படிச்சுட்டு ஒரு குழந்தை வந்து வீட்டுக்குள்ள வந்து 16 மணி நேரம் அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு அந்த குழந்தை பார்க்குறாங்க.
நாம நினைக்கிறோம் நம்ம குழந்தை வந்து 2ஆம் கிளாஸ் படிக்கிறான், 1ஆம் கிளாஸ் படிக்கிறான், பெருசா தெரியாது, இன்னும் பக்குவம் வரல அப்படின்னு. ஆனா அந்த குழந்தை ஒரு சின்ன விஷயத்தையும் பார்க்கறான். என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாவை எப்படி நடத்துறாங்க, எங்க அப்பா எங்க அம்மாவை எப்படி கூப்பிடுறாங்க, எங்க அப்பா பப்ளிக்ல எப்படி எங்க அம்மாட்ட பேசுறாங்க, வீட்டுக்குள்ள எங்க அம்மாட்ட எப்படி பேசுறாங்க, அது ஒன்னையும் உன்னிப்பாக கவனித்து அந்த மைண்ட்ல மெமரியில ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப சில குழந்தைகள் நினைப்பாங்க, என்னுடைய அப்பாவே என் அம்மாவை சமமா நடத்தல, எங்க அப்பாவே எங்க அம்மாவை ஈக்குவலா பார்க்கல, எங்க அப்பாவே எங்க அம்மாவை அதட்டித்தான் கூப்பிடுறான். அப்படி இருக்கும் பொழுது அந்த சமுதாயத்துல ஆணும் பெண்ணும் சமம் இல்லை போல. பாரதியார் அவர்கள் சும்மா ஏதோ கவிதை எழுதிட்டு போயிட்டாரு, அதை ரெஜி மேடம் வந்து சும்மா கிளாஸ்ல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, அது உண்மை இல்லை அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம். அதனால்தான் மாதா பிதா குருவுக்கு முன்னாடி தூக்கி வச்சாங்க. முதல் ஆசிரியர் நாம் இருக்க வேண்டும். ஸ்கூலில் அவங்க கத்துக்கிறது 8 மணி நேரம் 6 மணி நேரமாக இருந்தாலும் கூட அந்த குழந்தை வீட்டுக்கு வெளியே பார்க்கறது ஏகப்பட்டது. இப்போ நம்ம சொல்றோம் எல்லா குழந்தைங்க சேஃபா இருக்கணும், ஹெல்மெட் போடணும். ஆனா ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுற அப்பாவே ஹெல்மெட் போடல அப்படின்னா அந்த குழந்தைக்கு சமுதாயத்தின் மீது என்ன ஒரு அக்கறை வரும், அந்த குழந்தைக்கு சட்டத்தின் மீது என்ன ஒரு பயம் வரும், அந்த குழந்தைக்கு அரசின் மீது எப்படிப்பட்ட எண்ணம் வரும். இதையெல்லாம் தாண்டி நல்ல ஒரு தந்தை தாயாக இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான என்னுடைய கருத்தாக இந்த விழாவிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இரண்டாவது, எல்லாருமே சொல்லுவாங்க, a child is nothing but a dream of their parents என்று சொல்லுவார்கள். அதாவது தந்தை தாயினுடைய கனவாக ஒரு குழந்தை வளருகின்றான் என்று. இப்ப நம்ம குழந்தை மேல நாமளே ஏகப்பட்ட பிரஷரை போடுறோம். நீ இப்படித்தான் வளர வேண்டும், இப்படித்தான் படிக்க வேண்டும், இப்படி படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கணும், இந்த மாதிரி மார்க் வாங்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம குழந்தைகிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, நீ 95% வாங்கல, ஸ்டேஜில் இன்னைக்கு ஒரு 4 குழந்தைகளுக்கு தான் நம்ம பிரைஸ் கொடுத்தோம், ஆனா 400 குழந்தைங்க கீழே பிரைஸ் வாங்காம இருக்காங்க. ஆனா எந்த விதத்திலும் கூட அந்த குழந்தைங்க ஃபெயிலியர் கிடையாது, எந்த விதத்திலும் கிடையாது. நம்ம ஸ்டேஜில் ஒரு 4 குழந்தைங்களுக்கு பிரைஸ் கொடுத்தோம் அப்படிங்கறதுக்காக எந்த விதத்திலும் இந்த குழந்தைங்க சக்சஸ் கிடையாது. ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு பரீட்சையில் அந்த சப்ஜெக்ட்ல அந்த நேரத்தில் அந்த குழந்தை 100 மார்க் வாங்கியிருக்கு, அவ்வளவு. ஆனால் ஒரு குழந்தைக்கு ஒரு பள்ளியில் நாம் மார்க்கை குளோரிஃபை பண்ணும் பொழுது, மார்க்கு தான் முக்கியம், மார்க்கு தான் எல்லாமே, மார்க்குக்காக வாழ வேண்டும் என்று குளோரிஃபை பண்ணும் பொழுது அந்த குழந்தையினுடைய நேச்சுரல் டேலண்ட் எங்கேயோ காணாமல் போயிடுது. சுவாமி விவேகானந்தா அவர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருப்பாரு, எவ்ரி மேன் இஸ் born intelligent பட் எஜுகேஷன் ruined them அப்படின்னு. அதாவது ஒரு குழந்தையும் பிறக்கும் பொழுது மிகப்பெரிய அறிவாளியாகத்தான் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது, ஆனால் நம்முடைய கல்வி அந்த குழந்தையை முட்டாளாக்குது அப்படின்னு விவேகானந்தர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. எவ்ரி மேன் இஸ் born intelligent பட் அவர் எஜுகேஷன் ruins him அப்படின்னு. அவர் சொல்வது இந்த மெக்காலே கல்வி. பிரிட்டிஷ் வந்து 1860க்கு பிறகு இந்தியாவில் மெக்காலே கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு மார்க்கு, ஒரு கிரேடு, அதையெல்லாம் தாண்டி ஆனுவல் எக்ஸாம், அதை தாண்டி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதை வச்சு தான் உன்னுடைய ஃபியூச்சர், இதுதான் உன் வாழ்க்கைன்னு சொல்றது மெக்காலே கல்வி. அதை நாமும் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு இருக்கும். இந்த குழந்தைக்கு என்ன ஆகணும், அதற்கு பெற்றோர்களாக நாம் ஒத்துழைக்க முடியுமா? அந்த குழந்தைக்கு நாம் ஒரு தோளோடு தோல் நின்று அந்த குழந்தைய கைடு பண்ணி கொண்டு போக முடியுமா? நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, நம்ம ஜென்ரேஷனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னு சிந்திக்க வேண்டிய கட்டாயம் கூட பெற்றோர்களுக்கு இருக்கிறது. எங்கே சென்றாலும் கூட அந்த குழந்தை ஜெயிக்கத்தான் போதும், ஆனால் அந்த குழந்தைக்கு அது பிடித்திருக்க வேண்டும். எங்கே சென்றாலும் கூட ஒரு குழந்தை தோற்கத்தான் போகிறது எப்பொழுதுனா பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது. ரெண்டுமே நம்ம தெளிவாக நான் வச்சுக்கணும். பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒரு குழந்தைய செய்ய வச்சோம்னா அந்த குழந்தை நிச்சயமாக தோற்கத்தான் போதும். ஆனால் பிடிச்ச விஷயத்தை செய்ய வச்சோம்னா எங்கே சென்றாலும் அந்த குழந்தை பிழைத்துக் கொள்ளும். அதனால் பெற்றோர்களாக குழந்தைகளோடு ஒன்றி ஆதரவு கொடுத்து அவர்களை அந்த பாதையிலே எடுத்து செல்வது நம்முடைய கடமையாக இருக்கு. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், எல்லா குழந்தைகள்லாம் இந்த வயசு ப்ரீகேஜியிலிருந்து 12th வரைக்கும் குழந்தைங்க இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், ஒரு லேர்னிங் இருக்கும். எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி சில விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் என்னுடைய ஒரு ஆழமான நம்பிக்கை, 67 ஸ்டூடெண்ட்லேருந்து 780 ஸ்டூடெண்ட் வரைக்கும் இந்த பள்ளி வந்திருக்குன்னா
இந்த பள்ளியில சில குணங்கள் இருக்க வேண்டும். சில குணங்கள் இல்லாமல் இந்த பள்ளி இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. அதுல மிக முக்கிய குணமாக நான் எதிர்பார்ப்பது, ஒரு குழந்தைக்கும் கூட ஒரு நல்ல மனிதனாக வாழுவதற்கு கற்றுக் கொடுப்பது ஒரு பள்ளியினுடைய முதல் கடமை. நல்ல மனிதனாக வாழுவதற்கு கற்றுக் கொடுப்பது அந்த பள்ளியினுடைய முதல் கடமை. ஃபர்ஸ்ட் மாணவனா வர வேண்டும் என்பது பள்ளியினுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. நல்ல மனிதனாக, அனைவரையும் மதிக்கக்கூடிய பண்பு, பெரியவர்களை மதிக்கக்கூடிய பண்பு, அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய பண்பு, ஈகோ இல்லாம வாழக்கூடிய ஒரு பண்பு, தன்னுடைய சொந்த காலிலே நிற்பதற்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய பண்பு. இதை ஒரு கல்லூரி பள்ளி சரியாக செய்துவிட்டால் அந்த குழந்தை என்னவா இருந்தாலும் ஜெயிச்சுக்குவாங்க. நான் போலீஸ்ல சேரும் பொழுது கே விஜயகுமார் சார், தமிழ்நாட்டில் ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், வீரப்பன் ஆபரேஷன்ல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மனிதர். அவர் எங்க ஐபிஎஸ் அகாடமியில் ஒரு லெக்சர் கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொன்னார். பிளஸ் ஒரு கேள்வி கேட்டார். ஒரு ஏர்பிளேனை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். நாங்கள் எல்லோருமே சொன்னோம், ஆமாம் விமானத்தை பார்த்திருக்கின்றோம் என்று. விமானத்தில் எத்தனை பேர் பயணம் பண்ணுறாங்க, விமானத்தில் முக்கியமான ஆள் யாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டார். உடனே ஒரு நண்பர் சொன்னார், விமானத்தில் முக்கியமான ஆள் அந்த கேப்டன், அவர் தான் முக்கியமான ஆள். இன்னொருத்தர் சொன்னார், சார் கேப்டன் இல்லைன்னா ஃப்ளைட்டே உளுந்துரும், அவர் தான் முக்கியன்னு. இன்னொருத்தர் சொன்னார், விமானத்தில் முக்கியமான ஆள் இன்ஜினியர் சார், இன்ஜினியர்லாம் கரெக்டாக அந்த வண்டியை செட் பண்ணி வச்சா தான் விமானம் ஓடும், இன்ஜினியர் சார்னார். இன்னொருத்தர் சொன்னார், சார் விமானத்தில் முக்கியமான ஆள் அங்கே உட்கார்ந்துருக்கிற பேசஞ்சரில் யாராச்சும் ஒரு பணக்காரர் உட்கார்ந்துருப்பார், அவர் தான் முக்கியமான ஆளுன்னு. இன்னொருத்தர் சொன்னார், அந்த விமானத்தில் யாரோ ஒரு அரசியல்வாதி எம்பி எம்எல்ஏ உட்கார்ந்துருப்பாங்க, அவர் தான் முக்கியமான ஆளுன்னு. இதையெல்லாம் விஜயகுமார் சார் கேட்டுக்கொண்ட பிறகு அவர் சொன்னார், விமானத்தில் முக்கியமான ஆள் யாருன்னா தான் செய்யக்கூடிய பணியை யார் விரும்பி செய்கின்றார்களோ அவர்கள் தான் முக்கியமான ஆள். உதாரணத்திற்கு ஒரு விமானத்தில் ஒரு பைலட் இருப்பாங்க, ஏர் ஹோஸ்டஸ் இருப்பாங்க, விமானத்தில் ஒரு அக்யூஸ்டும் காவல்துறையார் கைது செய்யப்பட்டு பயணம் செய்வாங்க, விமானத்தில் ஒரு பணக்காரர் இருப்பாங்க, விமானத்தில் எமர்ஜென்சி பிரச்சனைக்கு போகிற ஒரு மனுஷன் இருப்பாங்க, எல்லா தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. நீங்கள் விமானம் முடிந்த பிறகு நீங்கள் நினைப்பீங்க, என்னையா பைலட்டு இந்த மேகத்தில் கடமுட கட்ட வண்டி மாதிரி வண்டியை ஓடிட்டு போனால் இது ஒரு விமானம் மாதிரியே தெரியல. பைலட் முக்கியமாக இருந்தாலும் கூட அவர் செய்கின்ற வேலையை அனுபவித்து செய்யல அப்படின்னா அந்த பைலட்டுக்கு மரியாதை இல்லை. ஏர் ஹோஸ்டஸ், என்ன ஏர் ஹோஸ்டஸ், எவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டாங்க, எப்படி நம்மளை கவனிச்சுக்கிட்டாங்க. விமானம் முடிந்த பிறகு இது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த விமானத்தில் ஏர் ஹோஸ்டஸ் தான் முக்கியமான ஆள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஆள் என்பதை யார் தீர்மானிக்கிறோம்னா, பெரியவர்கள் கிடையாது, சின்னவர்கள் கிடையாது, பணக்காரர்கள் கிடையாது, ஏழை கிடையாது. அவர்கள் செய்கின்ற வேலையை முழுமையாக அர்ப்பணிப்புணர்வோடு யார் செய்கின்றார்களோ அவர்களை மட்டும்தான் சமுதாயம் பாராட்டுமோ தவிர விஐபியை சமுதாயம் ஒரு நாளும் பாராட்டப் போவது கிடையாது. இதை குழந்தைகளுக்கு நாம் எடுத்து சொல்லணும். குழந்தைகளுக்கு இந்த விஐபி கல்ச்சர்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். டிவியில் வந்தால் தான் பெரிய ஆள், இப்படி வந்தால் தான் பெரிய ஆள், பணம் சம்பாதிச்சா தான் பெரிய ஆள், அந்த ஊருக்குள்ளே 2 கார் வச்சுருந்தா தான் பெரிய ஆள் அப்படிங்கிற கட்டமைப்பை நம்முடைய குழந்தைகளிடம் உடைக்க வேண்டிய பண்பு நம்ம பள்ளிக்கு இருக்கு. இந்த விஐபி கலாச்சாரம் வருவதே பள்ளியிலிருந்து தான். ஏன்னா அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 480 மார்க் வாங்கிட்டாரு, டாப்பரு, அந்த பையன் ஸ்பெஷலு, ஸ்கூல் பீப்புள் லீடர். அதுக்கப்புறம் காலேஜ் போனார், காலேஜில் அந்த பையன் பெரிய கம்பெனியில் 10 லட்ச ரூபாய்க்கு வேலை கிடச்சிருச்சு, பெரிய ஆள். இந்த விஐபி கல்ச்சர் இங்கிருந்து ஆரம்பித்து அது அரசியலுக்குள்ளே சாமானிய மனிதர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இந்தியா முழுவதுமே விஐபி கல்ச்சராக மாறிடுச்சு. இதை உடைக்க வேண்டும் என்றால் பள்ளி தான் முதல்ல நிற்கணும். அந்த குழந்தைகளை நல்ல தலைவர்களாக, மாண்புள்ள மனிதர்களாக, நல்ல மனிதர்களாக, குடிமகனாக மாற்ற வேண்டிய கடமை ஒரு பள்ளிக்கு இருக்கு. இது ரொம்ப கஷ்டமான வேலைங்க, ரொம்ப கடினமான வேலை. நான் சொல்கிறேன் இந்த வேலை, ஏன்னா குழந்தைகிட்ட அவ்வளோ பேசணும். ஒரு டீச்சர் அவ்வளோ தூரம் உட்கார்ந்து மென்டரா, கைடா ஒரு குழந்தைய பேசி 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 அந்த குழந்தையுடைய தன்மையை புரிந்து கொண்டு அந்த குழந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இந்த பாதையிலே கொண்டு வருவது என்பது சாதாரண ஒரு வேலை கிடையாது. அதை இந்த பள்ளி மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறப்பாக தொடர்ந்து செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இல்லை என்றால் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு வந்திருக்காது. அடுத்தது,
மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் உள்ள இருக்கு. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைக்கிறது கிடையாதுங்க. ஒரு மோல்டை செய்கிறாரு, அந்த மோல்டில் அண்ணாமலையை மேனுஃபேக்சர் பண்ணி கீழே அனுப்புகிறாரு, ஃபோட்டோகிராஃபர் அண்ணன் மேனுஃபேக்சர் பண்ணி கீழே அனுப்புகிறாரு, இந்த அண்ணனை மேனுஃபேக்சர் பண்ணி கீழே அனுப்புகிறாரு, அங்கே ஒரு சகோதரரை மேனுஃபேக்சர் பண்ணி கீழே அனுப்புகிறாரு. அது ஒன்லி சிங்கிள் பீஸ். அதுக்கப்புறம் அந்த மோல்டை உடைச்சிட்றாரு. அந்த மாதிரி இன்னொருத்தர் வரமாட்டாங்க. எவ்ரிபடி சிங்கிள் பீஸ், யுனிக் பீஸ். இதே மாதிரி அண்ணாமலை மாதிரி கொஞ்சம் மாநிலமா இந்த ஹைட்டில் இந்த மாதிரி இன்னொருத்தர் கிடையாது, ஒரே ஒருத்தர் தான். சரி, அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர் அந்த மாதிரி ஒருத்தர், ஒரே ஒருத்தர் தான். அது ஏன் ஆண்டவனே அப்படி அனுப்புறாருன்னாங்க, அந்த குழந்தை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக, காரணத்திற்காக ஆண்டவனால் படைக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தை அதை கண்டுபிடிக்காத வரை அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை ஆரம்பமாகாது. எதற்காக பிறந்தோம், நம்ம என்ன செய்ய போறோம், என்ன மாற்றத்தை நாம் கொண்டு வர போறோம், நம்ம என்ன டாக்டரா, இன்ஜினியரா, நான் ஆர்டிஸ்டா, நான் இதான் நான் அதான் அந்த குழந்தை கண்டுபிடிக்கும். ஏசியாவிலே முதலாக இந்த ட்ரிபிள் ஆர் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கீரவேணி அவர்களுக்கு ஒரு மிக உயரிய விருது, ஆஸ்கர் விருதுக்கு சமமாக ஒரு விருது. ஏசியாவில் முதல் பாட்டு, அமெரிக்காவில் அந்த விருது. அப்போ அந்த விருதை வாங்கிட்டு கீரவேணி அவர்கள் பேசுகின்றார்கள். மேடையில் பேசும்பொழுது சொல்கிறாங்க, எனக்கு இசை என்பது ரொம்ப ஆழமான ஒரு காதல் இசையின் மீது. நான் கே பாலச்சந்தர் அவர்கள் படத்திலிருந்து தமிழில் நான் இசை போட்டிருக்கேன், கன்னடத்தில் போட்டிருக்கேன், தெலுங்கில் போட்டிருக்கேன். அதற்கப்புறம் ராஜமௌழி படத்திற்கு தொடர்ந்து 20 ஆண்டுகளாக இசையமைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் 40 ஆண்டுகளாக இசையமைச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரிய விருதை எனக்கு இங்கே கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி ஒரு இசையமைப்பாளர். அவர் ஸ்கூலில் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இசையமைப்பாளர் ஆக போகிறேன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினச்சிருப்போம், இதெல்லாம் ஒரு கெரியரா, இதில் எல்லாம் பணம் வருமா, இதில் எல்லாம் மரியாதை கிடைக்குமான்னு யோசிச்சிருப்போம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அந்த மனுஷன் எதற்காக நான் பிறந்தேன் என்பதை கண்டுபிடித்த பிறகு அதை தொடர்ந்து செய்து 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 இன்னைக்கு ஒரு உச்சகட்டமான ஒரு பொறுப்பில் போய், பதவியில் போய் ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்கார். ஸோ எந்த தொழிலுமே தவறான தொழில் கிடையாது. அதே போல் நம்ம பார்க்குற ஃபோட்டோகிராஃபி, நாட்ஜியோவில் ஒரு ஃபோட்டோ வருதுங்க, நேஷ்னல் ஜியோகிராஃபிக் புக்கில். நீங்கள் அந்த புக்கு வாங்கினீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இயற்கையெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அந்த புக்கில் போட்டிருப்பாங்க. அன்றைக்கி ஒரு நண்பர்கிட்ட கேட்டானே, நாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து நாட்ஜியோவில் வந்துச்சுன்னா ஒரு ஃபோட்டோக்கு எவ்வளோனே காசு கொடுப்பாங்கன்னு கேட்டேன். என் நண்பர் ஒருத்தர் நாட்ஜியோவில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார். அவர் சொன்னார், அண்ணே சென்டர் ஃபோல்டாக இருந்தால் ஒரு 50 லட்ச ரூபா கொடுப்பாங்க ஒரு ஃபோட்டோக்கு, மிச்ச பேஜாக இருந்தால் 15 லட்ச ரூபா கொடுப்பாங்க. நான் கேட்டேன், என்னது 50 லட்ச ரூபா ஒரு ஃபோட்டோக்கா, என்னென்ன பேசுகிறீங்கன்னு. அண்ணே அந்த ஒரு ஃபோட்டோ நாட்ஜியோவில் வரணும்னா 1 வருஷம் நாங்கள் காத்திருப்போம். அந்த புலி அந்த ஆங்கிளில் தான் எடுப்போம், காட்டிலேயே போய் தவ இருப்போம், கேமரா ட்ரைபாடோட செட் பண்ணி அங்கேயே 24 மணி நேரம் 48 மணி நேரம் அந்த இமேஜுக்காக வெயிட் பண்ணுவோம். அந்த சூரியன் கரெக்டாக செட் ஆகும் பொழுது அந்த லைட்டு வரணும், அந்த லைனுக்காக வெயிட் பண்ணுவோம். நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது சில பேர் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு நினைக்கும் பொழுது, ஏதோ கிறுக்கு பையப்புள்ள ஃபோட்டோகிராஃபர் ஆகிறாரா, இந்த பையன் பண்ண சினிமாவில் போய் 2 ஃபோட்டோ எடுப்பான், அல்லது வெட்டிங்கில் போய் ஏதோ கிளிக்குன்னு அடிப்பான். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச அறிவாப்பா, அவ்வளவுதான். இன்னைக்கு அதனுடைய விஸ்வரூபத்தை பாருங்க. ஒரு புகைப்படம், அந்த புகைப்படம் இயற்கையை சரியா நமக்கு எடுத்து காட்டுச்சுன்னா, உலகத்தில் வரக்கூடிய உச்சபட்சமான ஒரு மேகசின்ல 50 லட்சம் ரூபாய் அந்த புகைப்படத்தை பிரசரிக்கிறதுக்கு பணம் கொடுத்து வாங்குறான். அப்போ ஃபோட்டோகிராஃபர், ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் நான் ஃபோட்டோகிராஃபி போவோன்னா எப்படி அது தப்பான ஒரு ப்ரொஃபஷன். அந்த பையன் அதை திரும்ப அந்த பொண்ணு அதை பண்ணி மெருகேற்றி அந்த துறையிலேயே தொடர்ந்து இருந்து அவர்கள் அதில் சாதனை செய்யும் பொழுது இன்னைக்கு நம்ம வியந்து பார்க்குறோம். ஆனால் ரிஸ்க் எடுக்கும் பொழுது எத்தனை பேர் அந்த குழந்தை கூட நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறது கேள்வி ஒன்று நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் ஆஃப் பீட் ப்ரொஃபஷன், இன்ஜினியர் இல்லை, டாக்டர் இல்லை. இதை தாண்டி இத்தனை துறைகள் உலகத்தில் இருக்கு, இத்தனை துறைகள் இருக்கு. இது எல்லாமே சாதனை துறைகள் தான். ஆனால் அந்த குழந்தை எதற்காக நான் பிறந்தேன் என்று கண்டுபிடித்த பிறகுதான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும். அதனால சிங்கிள் மோல்டு, ஒரு மோல்டு ஆண்டவன் செய்கிறான், அந்த மனுஷனை மேனுஃபேக்சர் பண்ணிடுறான், அந்த மோல்டை உடைச்சு வீசிடுறான். அவர்கள் நமக்கு குழந்தையாக பிறக்கின்றார்கள். அந்த குழந்தையை நம்ம டிஸ்கவர் பண்ண வச்சு, எதுக்காக நீ பிறந்த, உள்ள என்ன இருக்கு, என்ன நீ செய்ய போற அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமான வேலை. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு.
இந்த குழந்தை யாராச்சும் இருக்காங்கன்னா, யாராச்சும் 8ஆவதுல வந்து தம்பி நீ என்னாக போகிற அப்படின்னா நான் இதாக போகிறேன். 10ஆவதுல வந்து நீ என்னாக போகிறேன்னா தம்பி நான் இதாக போகிறேன். 12ஆவதுல என்னாக போகிறேன்னா இதாக. எங்கள் அப்பாவே கேட்பேன், ஏன்டா வருஷம் நீ மாற்றிக்கிட்டே இருக்கேன்னு. நான் சொல்லுவேன், ஆமாம் அப்பா என்னாக போகிறேன்னு தெரில, வருஷம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். 10ஆவதுல கேட்டார், நீ டாக்டர் ஆவியா இன்ஜினியர் ஆவியா? எனக்கு ரெண்டுமே என்ன ஆகுன்னு தெரில. நான் சொன்னேன், எனக்கு டாக்டர் ஆகிற அளவுக்குலாம் அறிவு இல்லை, நான் இன்ஜினியரிங் ஆகிக்கலான்னு இருப்பேன். அப்போல்லாம் இந்த மாதிரி ப்ரொஃபஷன் இருக்கிறதே தெரியாது. இன்ஜினியரிங் போன பின்னாடி ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு, நம்ம இன்ஜினியர் மட்டும் ஆகக்கூடாது. ஆனால் இன்ஜினியரிங் ஆயாச்சு.